ஜெபிக்கலாம். நல்ல பரம தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த 4வது மாதத்தின் கடைசி வார நாட்களில் இந்த செவ்வாய்க்கிழமையில சுவாமி நாங்க ஒன்று கூடி ஜெபிக்கவும் உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் நீ தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் சுவாமி நாங்க உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா இவை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, உடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்கிறது அது எங்களுக்கு ஆத்மாவுக்கு ஒரு போஜனமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அது எங்களுக்கு பலனாய் இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அது எங்களை வழிகாட்டுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளிலும் எங்களோடு இருந்து நீர் பேசும், எங்களை வழி நடத்தும். இந்த வேளையில தடையில்லாம சுவாமி நீர் எங்களுக்கு இந்த 1 மணி நேரத்தை நாங்க உடைய பாதத்தில் அனுசரிக்க எங்களுக்கு கிருபத்தாரோம். இன்னும் வர இருக்கிறவர்களை சீக்கிரமாய் அழைத்தோம். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம 49ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். 48 அதிகாரங்கள் கர்த்தருடைய பெரிதான கிருபையில நாம தியானித்து அநேக நற்காரியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம வாழ்க்கையிலையும் கடைபிடிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில நாம் இந்த 49ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கோம். இது ஒரு முக்கியமான அதிகாரம். 49லிருந்து 55 வரைக்குமே ஒரு செட் ஆஃப் சாப்டர்ஸ். மேசியாவை குறித்து பேசுகிற ஒரு சாப்டர்ஸ். இதெல்லாமே இந்த எல்லாமே ஒரு கம்ஃபர்டிங் சாப்டர்ஸ். ஏன்னா முன்னால் இருந்ததெல்லாம் எச்சரித்து வார்னிங் ஜட்ஜ்மெண்ட் சாப்டர்ஸா இருந்தது. இப்ப இருக்கிறதெல்லாம் கம்ஃபர்டிங் சாப்டர்ஸ். அது மாதிரியும் இதை கிளாசிஃபை பண்ணலாம். இது ஒரு பாடலாகவும் சொல்லுகிறார்கள். பாடலாக சாங்ஸ் ஆஃப் த சர்வன்ட், தாசனை குறித்த பாடல்கள் அப்படின்னும் இதை சொல்லுகிறார்கள். இப்படி பல கிளாசிபிகேஷன்ல இந்த சாப்டர் வருகிறது. இது முக்கியமா இதுல நம்ம பார்க்கறது இஸ்ரவேல் ஜனங்களோடும் புறஜாதியாரோடும் கர்த்தருக்கு இருக்கிற நெருக்கமான உறவை குறித்து இந்த அதிகாரத்துல வலியுறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுல முதல்ல அவர் இந்த சாப்டரை ஓபன் பண்ணும்போதே அவர் எப்படி பண்றாருன்னா, அவருடைய அதிகாரத்தை, அவருக்கு பொறுப்பை, மேசியாவாக கர்த்தர் கொடுத்த பொறுப்பை அவர் இந்த இடத்துல வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது அவர் எல்லா தேசங்களுக்கும் ரட்சிப்பை குறித்த ஒரு அறைகூவல் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த அறைகூவலையும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கடைசியாக தன் ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவருடைய அன்பையும் அவருடைய பரிவையும், அவர் திரும்ப அவர்களை கட்டி எழுப்ப போகிற, அவர்களை ஆசீர்வதிக்க போகிற ஆறுதலான வார்த்தைகளை இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அப்படியாக இந்த அதிகாரம் இவைகளெல்லாம் கொண்டதை பார்க்கிறோம். நான் சொன்னது போல முதல் 3 அதிகாரங்கள் 49லிருந்து 52ஆம் அதிகாரம் வரைக்கும் ரட்சிப்பை குறித்த ஒரு எதிர்பார்ப்பை பேசுகிறது. 52லிருந்து 53 வரைக்கும் ரட்சிப்பை அறிவிக்கிறது. 54ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரைக்கும் அது ரட்சிப்பிற்கு ஒரு அறைகூவல் அல்லது ஒரு அழைப்பை கொடுக்கிறது. இப்படி 49லிருந்து 55 அதிகாரங்கள் ஒரு பேட்ச்,
அதுல இந்த காரியங்களை குறித்து அதிகமாய் நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம 49ஆம் அதிகாரத்தை தொடங்க இருக்கிறோம். இப்போ 49ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னால் ஆரம்பமே எப்படி சொல்லுதுன்னா, தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தீவுகள் இந்த மாதிரி சொல்லும்போது லிட்டரலா தீவுகள்னு நாம எடுத்துக்கொண்டாலும் நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் 41ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். அங்கேயும் முதல் வசனத்துல தீவுகளை பற்றி வாசிக்கிறோம். அப்படின்னு சொல்லும் போதே இட் ரெஃபர்ஸ் டு த ஜென்டைல் நேஷன்ஸ், புறஜாதியாரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. எப்படி கடல் அப்படின்னு சொன்னா கடலாகவும் இருக்கும், மனிதராகவும் இருக்குங்கிறது போல தீவுகள்னு சொல்லும்போது அது தீவுகளாகவே அந்த தீவுகளில் இருக்கிற மக்களை குறித்தாலும் ஒரு விதத்துல அது அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு புறஜாதியாரா இருக்கிற ஜென்டைல் நேஷன்ஸையும் குறிக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தூரத்தில் இருக்கிற ஜனங்களை கவனியுங்கள். இந்த இடத்துல காட் டிக்ளேர்ஸ் ஹிஸ் மதர்ஹுட் இன்ஸ்டிங்க்ட். அவர் எல்ஷடாய் அப்படின்ற ஒரு நாமம் கொண்டவர். அவர் தகப்பனாகவும் தாயாகவும் நம்மை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர். அதுபோல இங்க அவருடைய மதர்ஹுட் இன்ஸ்டிங்க்டை நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன நம்ம பார்க்கிறோம்னா, தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கிறையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். இது சொல்லும்போது ஒரு டைரக்ட் அப்ளிகேஷனா தீர்க்கதரிசியை தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ற மாதிரி இருந்தாலும் இது மேசியாவுடைய டிக்ளரேஷன் என்று நாம் சொல்ல முடியும். இதற்கு நமக்கு லூக்கா 1ஆம் அதிகாரத்துல எல்லாம் உள்ள வசனங்கள் நமக்கு அதை குறிக்கிறது. ஸோ அந்த முதல் வசனம் அப்படிப்பட்ட காரியத்தை விளக்குகிறது. 2ஆம் வசனம் அவருடைய பணியை குறித்து இருக்கு. அதாவது வாயை கூர்மையான பட்டயமாக்கி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வாயிலே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது என்று சொல்லி, அது வேற ஒன்றும் இல்லை, அவருடைய வார்த்தை. அதை இங்கே சொல்லுகிறார். அதை தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணிலே மூடிவித்தார். 2 விதமான வெப்பன்ஸை பேசுறாரு. ஒன்று பட்டயம், இன்னொன்று அம்பு. இவ்விதமாக 2மே டிஃபென்சிவ் வெப்பன்ஸ். இதை குறித்தும் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஸோ இந்த தாயின் கற்பத்திலிருந்து தோன்றின போதிலிருந்து என்னை அவர் அழைத்தாருங்கிறது அவருடைய விசேஷித்த பிறப்பை குறிக்கிறது. அவருடைய பிறப்பு எல்லாரை போன்றதல்ல. அவருடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. அதை குறித்து சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். அதுல அவருடைய கர்த்தருடைய ஒரு திட்டம், கர்த்தருடைய ஒரு நோக்கம் அதில் இருந்ததாக நாம் அதை பார்க்கிறோம். இது நமக்கும் பொருந்தும். ஒருவேளை அந்த அற்புதமான அதிசயமான விதத்துல நாம் பிறக்காவிட்டாலும், நாம் ஒவ்வொருவருடைய பிறப்பிலும், நாம் ஒவ்வொருவருடைய தாயின் வயிற்றிலிருந்தே நம்மை தெரிந்து கொள்ளுவதிலும் உண்மை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அதுல அந்த காரியங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த கோஸ்ட்லேண்ட்ஸ், அதாவது தீவுகளை பற்றி சொல்லும்போது the distant land of the Gentiles, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னும் என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, லூக்கா 1:31 கபிரியேல் அவருக்கு சொல்லும்போது இயேசு என்கிற பெயரை அவருக்கு சொல்லி அதன் அர்த்தத்தமாகிய உலகத்தின் இரட்சகராய் அவர் பிறப்பார் என்பதை அவர் சொல்லுவதை நாம் அங்கு பார்க்கிறோம். அது யோசேப்புக்கும் சொல்லப்பட்டது, மரியாளுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஸோ அப்படியான ஒரு அதிசயமான பிறப்பு. அந்த வார்த்தை 2வது வசனத்துல நாம பார்க்கிறோம். அந்த வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பட்டயம் போல, அதற்கு வல்லமை உண்டு, அதற்கு பவர் உண்டு. அந்த
அத்தாரிட்டி உண்டு. அத்தாரிட்டின்னு சொல்லும்போது அதிகாரம் உண்டு. அதிகாரமுள்ள ஒரு வல்லமையுள்ள வார்த்தைகளாக அவருடைய வார்த்தைகள் வெளிவரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை பற்றி நாம் அநேக இடங்களில பார்க்கிறோம். எப்படி முதல்ல ஒரு யுத்த பட்டயமாய் பார்க்கணும்னு சொன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். அது இல்லாம அவருடைய வார்த்தையின் வல்லமைகளை நாம் பார்க்கும்போது அவர் செய்த அற்புதங்களிலே பார்க்கிறோம், சுகமளிக்கிற விதங்களிலே பார்க்கிறோம், இயற்கையை கட்டுப்படுத்துகிற விதங்களிலே நாம் பார்க்கிறோம். அவருக்கு அப்படி அந்த வார்த்தையில பவர் இருந்தது, அத்தாரிட்டி இருந்துச்சு. இதத்தான் ஏசாயா அந்நாட்களிலேயே அவருடைய பிறப்பிற்கு முன்பாகவே அதை அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்ததாக இவருடைய 30 வருஷம் அவரை அந்த இதுல நம்ம பார்க்கிறோம். அம்பரா தூணில அவரை ஒழித்து வைத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, மறைத்து வைத்து அப்படின்னு இருக்குல்ல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா 30 years he was polished, he was trained, he was prepared. அவர் ஆக்சுவலா he was prepared. எதுக்கு? இந்த 3 வருஷ ஊழியத்திற்காக. அந்த ஒரு ப்ரிப்பரேஷனாக அந்த 30 வருஷம் அவர் வெளியே அதிகமாய் பிரபல்யமாகாதபடி, வெளியே வராதபடி அவர் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு பாலிஷ்டு ஆரோ, அம்பு எப்படி கூறாக்கப்படுகிறதோ அவர் அந்த நாட்களில கூறாக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம எல்லாருக்குமே இது ஒரு அவசியமான ஒரு காரியம். We need preparation. We need polishing. We need some hidden place to என்ன சொல்றது, to sharpen us. அது ஹிடன் பிளேஸ்ன்னு சொன்னா எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு இல்லை. ஒரு தனிமையான, அநேகருக்கு இது ஒரு ஜெப நேரமா இருக்கும், சில உபவாசங்களா இருக்கும், சில மற்றவங்களோடு. சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க குடும்ப ஈவன் ஃபேமிலியை விட்டுட்டு ஆஃபீஸ் லீவை போட்டுட்டு அவங்க போய் தனியா ஒரு இடத்துல they will spend time in prayer and preparation. இப்படியெல்லாம் செய்யக்கூடிய மக்களை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அனுபவங்கள் நமக்கு மிக மிக அவசியம். அப்படி அப்படி இருக்கும்போதுதான் உண்மையாகவே நாம் ஆவிக்குரிய விதத்துல கூறாக முடியும். இல்லைன்னா நமக்கு நிறைய விஷயங்கள்ல மழுங்கி போனவர்களை போல நமக்கு அது கிராஸ்ப் பண்ண முடியாது, நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அந்த இன்சைட் கிடைக்காது. காரணம், எல்லாம் இருக்கும்போது அது 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 வேற. அதற்கென்று ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஷார்பன் பண்ணணும்னு சொல்லி நம்ம தனியா ஜபத்துல இருந்து அவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அது அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இயேசு கிறிஸ்துவும் இந்த மறைவான நாட்கள்னு சொல்லப்படுற அந்த நாட்கள்ல he was sharpened. It was his hidden years. அவர் என்ன செய்தார் அந்த 30 வருஷம்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. பட் இட் கேன் பி அண்டர்ஸ்டுட் தட் he was preparing himself to be used at the right time. At the right time, and then he started with 40 days of fasting. அப்படிதான் அவர் தன்னை ஆரம்பிச்சாரு. எல்லாவற்றுக்கும் தன்னை ஒடுக்கவும் மற்ற மற்ற காரியங்களுக்கான வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் அந்த 40 நாள் அவருக்கு அவசியமாய் இருந்தது. அவர் மனுஷகுமாரன் தான், அவர் son of God, but yet he was a good example for every one of us as to how to prepare for his work. அப்படி அவர் அதை செய்ததை நாம் பார்க்கிறோம். 3வது வசனம் இதை குறித்து, அதுதான் நான் எல்லாவற்றிலும் நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியது. இப்படி விதமாய் அவர் நடந்தார் என்பதை நாம அவர் நடப்பார் என்பதாக ஏசாயா சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 700 வருஷத்துக்கு முன்னாலே ஏசாயா இதை பற்றி சொல்லி இருக்கிறார். பாருங்க, நம்ம 70 வருஷத்துக்கு முன்னால இருக்கிறதே நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. அவர் 700 வருஷத்துக்கு முன்னால் அதை சொல்லியிருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் அப்படியே இவருடைய வாழ்க்கையில நிறைவேறியது. அதையும் நம்ம அந்த ஆச்சரியமான ஒரு காரியத்தையும்
நாம இதுல புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 3ஆம் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னா, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். தாசன் என்கிற வார்த்தை நான் முதலே சொன்ன விதமா சர்வெண்ட், மெஸ்ஸாயா என்பதுதான் அர்த்தம். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் உயர்த்தவுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். 2 விதமான எக்ஸ்பிரஷன்ஸ். ஒன்னு த ப்ராஃபட், தி அதர் இஸ் த மெசியானிக் ஸ்பீச். அவர் சொல்லுகிற விதமாக அது இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று அவர் சொல்லுவதற்கு காரணம், இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்தவரானபடியினால அவரை குறிக்கும்படியாக அந்த இஸ்ரேல் என்கிற பெயரை அவர் அங்க உபயோகப்படுத்துறத பார்க்கிறோம். அதே சமயத்துல அவர் அந்த இஸ்ரேலுங்கிற பெயருக்கேற்ற விதமாய் வாழ்ந்தார். முந்தின அதிகாரங்கள்ல நம்ம பார்த்தோம், அவர் இஸ்ரேல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கவர்ன்டு பை காட், அதான் அர்த்தம். அந்த படி அவர் தன் வாழ்க்கையை நடத்தினார். ஆனா உண்மையாக யாக்கோபோ இஸ்ரவேலோ அவ்விதமாய் வாழ்ந்ததாக நாம் பார்க்கல. ஆனா மேசியா முழுமையாக அவ்விதமாய் வாழ்ந்தார் என்பதை நாம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். இந்த நீ என் தாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் இந்த அவருடைய பணி, அவருடைய மேசியானிக் டிக்ளரேஷன். இது இந்த ஏசாயாவில் பல இடங்களில சொல்றாரு. 35ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு, 60 அதிகாரத்திலையும் சொல்றாரு, அப்புறமும் 62ல கூட அதை சொல்றாரு. அதாவது முக்கியமா அவருடைய அந்த பணியினுடைய இது என்னன்னா, சிறையில் இருக்கிறவர்களை விடுவிக்கணும், கட்டுண்டவர்களை விடுவிக்கணும், குருடர்களுக்கு கண்கள் திறக்கணும், செவிடர்களுக்கு காதுகள் திறக்கணும். இந்த மாதிரி அந்த பணி, அவருடைய உண்மையான அழைப்பு என்ன, அவருடைய பணி என்ன, அதாவது கட்டுண்டவர்களை விடுவிக்கணும் போது உண்மையாகவே பிசாசினாலே கட்டுண்டவர்களாய் டிமானிக் ஸ்பிரிட்ஸ் மாத்திரம் அல்ல, ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஃப்ரம் த சின், டெலிவரன்ஸ் ஃப்ரம் த சின், இந்த விடுதலையை தருவதற்கு அவர் மேசியாவாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அவர் அறிவிக்கவே அவரை தாசன் என்று குறிப்பிடுகிறார். தன் சொந்த குமாரனையே அவர் பணியை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாய் இந்த இடத்துல உலகத்துல அவர் அனுப்புகிறார். அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் வேர்ட் சர்வெண்ட், வேலைக்காரன், இதெல்லாம் இட் இஸ் மோர் எர்த்லி அண்ட் வேர்ல்ட்லி. ஆனா அவரது அவரை கூப்பிடுறது மேசியானிக். அதுதான் அங்க வித்தியாசம். அது ஒரு உயர்ந்த ஒரு பணிக்கு, உயர்ந்த ஒரு பொறுப்புல அவர் கொடுப்பதாக நாம் அதை பார்க்கிறோம். ஆனா சொல்றது அந்த வேர்டு சர்வெண்ட் தான் யூஸ் பண்றதுனால நம்ம மைண்டு யோசிக்கிற மாதிரி நாம் அதை யோசிக்க கூடாது. அதை அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அப்படியாய் அவர் அனுப்புகிறார். அப்போ அதான் மொத்தமா அதுதான் அங்க நம்ம பார்க்கிறோம். So he points to Jesus Christ as the ultimate servant who brings salvation not only to Israel but to all people. அதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். அதுதான் அவருடைய அந்த தாசன் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம். இந்த சர்வெண்ட்டுக்கு அவர் அதற்கான பலனையும் அதற்கான ரிவார்டு, ஆனர், மகிமை, மதிப்பு எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்தே அவர் அதை பெற்றுக்கொள்வார் என்பதை நாம் பார்க்கிறோம். So every person who does the work for God will definitely be rewarded. சகல பிரயாசத்திற்கும் பலன் உண்டு அப்படின்னு நம்ம வசனம் வாசிக்கிறபடி எல்லாவற்றிற்கும் நாம் கர்த்தர்க்காய் செய்கிற
சின்னதோ பெரியதோ என்ன காரியமானாலும் அதற்கான பலனை கொடுப்பதில் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதை அவர் தன் சொந்த குமாரனுக்கே கொடுத்தார். அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா 53ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். ஜீவனுக்கு ஈடாக ஆத்துமாக்களை அவர் அவருக்கு தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முக்காலத்திலும் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆத்துமாக்களை அவருடைய ஜீவனுக்கு ஈடாக அவர் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். So his reward and honor was great for his Messiah, for his servant. But even to us, he will give us the reward. He will show the difference of those who serve him, of those who fear him. As we read in Malachi. மல்கியா 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது போல அவரை சேவிக்கிறவர்களுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் நீதிமானாய் இருப்பவர்களுக்கும் வித்தியாசத்தை அவர் நிச்சயம் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதுதான் முழு வேதத்திலும் நாம் வாசிக்கிற ஒரு காரியம். ஆனா இதனுடைய அடிப்படை இது என்னன்னு சொன்னா இந்த டிசொபீடியன்ஸுக்கு இடம் கொடாம அதை மீறி இப்படியா இதையெல்லாம் யோசித்து நாம் அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மக்களாய் வாழ்வதற்கு இது ஒரு ஊக்கம், இது ஒரு என்கரேஜ்மெண்ட். இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட். பிகாஸ் God wants to honor us. God wants to reward us. 5ஆம் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னா, யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்திலிருந்து முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராத போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாய் இருப்பார். அப்போ இங்க நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னா, யாக்கோபாய் இருக்கும்போது கர்த்தர் அவர் தம்முடைய தாசனாக அவரை உருவாக்குகிறார். ஆனா இஸ்ரவேலாக மாறின பிறகும் கூட அவரோடு கூட சேராமல் போகிறார். இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்கள் அவரை விட்டு தூரமா தான் போயிட்டு இருக்காருங்க. ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். இந்த 2 வார்த்தையை யாக்கோபும் இஸ்ரவேலும் தொடர்ந்து இங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சில சமயங்கள்ல யாக்கோபுன்னு சொல்லும்போது யூதர்களையும், இஸ்ரவேல்னு சொல்லும்போது புறஜாதியாரையும் சொல்லுவதாக இருக்கும். ஒரு சில இடங்கள்ல யாக்கோபுன்னு சொல்லும்போது பழைய வாழ்க்கையையும், இஸ்ரவேல் என்பது சொல்லும்போது புது வாழ்க்கையையும் குறிக்கிறதா இருக்கும். எப்படி ஆகினும் இதுல நம்ம மொத்தத்துல பாக்குறது எல்லாமாயிருந்தாலும் அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமா தான் இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களை கனப்படுத்துகிறார், அவர்களை சேர்த்துகிறார். ஏன்னா அது கர்த்தருடைய நேச்சர், அது கர்த்தருடைய கேரக்டர். அவர் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீதி செய்கிறவர், அவர் நியாயம் தீர்க்கிறவர், அதே சமயத்துல அவர் திரும்ப கட்டுகிறவர். அதனால அதன்படி அவர் அப்படியாகவே அவர் அதை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல யாக்கோபின் தோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். வெறும் தன்னுடைய கோத்திரத்தாருக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு மாத்திரம் நீ வெளிச்சமா இல்ல. யூ ஆர் நாட் மெசையா ஒன்லி ஃபார் அவர் பீப்புள் இன் இஸ்ரேல், இன் ஜுடேயா, பட் யூ ஆர் த லைட் ஆஃப் தி என்டையர் வேர்ல்ட். என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைத்தேன். அதுதான் அவருடைய நோக்கம். So that was his plan and that was his purpose in his life. So அவரை கற்பந்தரிக்கிறதுல இருந்து உருவாக்குகிறதுல இருந்து தெரிந்து கொண்ட தேவன் இம்மட்டும் அவ்விதமாய் அவர்களை சேர்க்கவும் அவர்களை உருவாக்கவும் கர்த்தர் அவரை தாசனாக பயன்படுத்தி கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதான் வெறும் இஸ்ரேலுக்கு அந்த அவருடைய நோக்கம்
ரெஸ்ட்ரிக்ட் ஆகலை. இட் இஸ் டு த என்டையர் நேஷன். அதுதான் நம்ம மத்தேயு 1 அதிகாரத்திலேயே யோசேப்புக்கு அவரை பற்றி சொல்லும்போது, அவருடைய பெயரை சொல்லும்போது, உலகத்துக்கு அவர் இரட்சகராயிருப்பார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களின் பாவங்களை நீக்கி. ஒருவேளை இங்க கூட ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லப்படலை, ஆனாலும் சொன்ன மாதிரி இருக்கு. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அவர் உலக இரட்சகர், எல்லாரையும் ரட்சிக்கவே அவர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அதாவது இந்த இடங்களில ரொம்ப அதை பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லலைனாலும் நாம் எல்லாருமே அறிவோம், இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். அவர் எல்லாரையும் ரட்சிக்கவே இந்த உலகத்தில் பிறந்தார். அதுவும் இன்னும் முக்கியமா முக்காலத்திலும் இருந்த மனுஷர்களை, அவருக்கு முன்பாக இருந்தவர்கள், அவரோடு கூட இருந்தவர்கள், அவருக்கு பின்பாக இருக்கிற நம்மையும் அவர் ரட்சிக்க வல்லவர் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். தட் வாஸ் எ ஸ்பெஷல் பர்பஸ். அதை நாம் அதிகமாய் அதை நம்ம என்ன செய்யணும்னா, அதை நாம வலியுறுத்த வேண்டும். அதே போல சகல ஜாதிகளுக்கும் அவரை பற்றி சொல்லணும்னு சொல்லி, அவர் ஜனங்களை சீஷர்கள் ஆக்கணும்னு சொல்லி நமக்கு கொடுத்த கடைசி கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் மத்தேயு 28 அதையும் நாம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் ரட்சிப்பின் ஒரு திட்டத்தை நாம் இங்கு பார்க்கிறத புரிந்து கொள்கிறோம். அதே போல ரோமர் 11ஆம் அதிகாரத்திலும் பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த திட்டமே, இந்த ரட்சிப்பு, இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படும் போதுதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்த அந்த முக்கியமான திட்டம், நோக்கம் நிறைவேறும் என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள், அதே சமயத்துல புறஜாதியார்கள், 2 கூட்டத்தாரும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால இன்றைக்கு நம்ம நாட்கள்ல இஸ்ரேல்னு தனிப்பட்ட விதத்துல இல்ல, நாம் எல்லாருமே அந்த இஸ்ரேலின் காணியாட்சிகள். அவர்கள் ஒரு அந்த லொகேஷன்ல, பை லொகேஷன் தே ஆர் இஸ்ரேலைட்ஸ், பட் ஸ்பிரிச்சுவல் இன் ஸ்பிரிச்சுவல் வினியார்ட் we are all his vine. we are also in his vineyard. அதை நாம எப்பொழுதுமே ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் அவர்களோடையே இருந்தது. அவர்களுக்கு அவர்களை திரும்ப ஒரு உயிர்ப்பிக்கணும், ஒரு எழுப்பணுங்கிறது தான் அவர்களுக்கு அவசியமா இருந்தது. ஆனா புறஜாதியர்களுக்கு வெளிச்சமும் அவசியமா இருந்தது, ரட்சிப்பும் அவசியமா இருந்தது. ஸோ இயேசு கிறிஸ்துவை அவர் முக்கியமாக புறஜாதிகளுக்கு வெளிச்சமாய், அந்த முந்தின வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது நாமும் வெறும் உன்னுடைய ஜனங்களுக்கு, நம்முடைய ஜனங்களுக்கு, அல்லது அந்த இஸ்ரேல் ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் உன்னை மேசியாவா அனுப்பல, உலகத்தில் உள்ள அனைத்து பேருக்கும் வெளிச்சமா இருக்கும்படியாகத்தான், சகல ஜாதியாருக்கும் ஒளியா இருக்கும்படியாகத்தான் உன்னை அனுப்பினேன். அந்த 6ஆம் வசனத்துல தெளிவா அவர் சொல்வதை பார்க்கணும். இனி 7ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர், மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியால் அருவருக்க அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய். பாருங்க, இதுல இருக்கிற வசனங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வாழ்க்கையில இந்த கடைசி நாட்களில அப்படியே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். இதை திரும்ப திரும்ப, அதான் இந்த சாங்ஸ் ஆஃப் த சர்வன்ட் இங்கேயும் வாசிப்போம், 53ஆம் அதிகாரத்திலையும் வாசிப்போம். நம்ம என்ன இதுல ரொம்ப இதா பார்க்கிறோம்னு சொன்னா,
இதுல சொல்லப்பட்டது அப்படியே நிறைவேறிச்சு. இதை புதிய ஏற்பாட்டுல அதே வார்த்தைகளை நாம பயன்படுத்துறத பார்க்கிறோம். மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர், ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவர், அதிகாரிகளுக்கு ஊழியக்காரருமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டு விதமான கண்டிஷன்ஸும் நிறைவேறினத ஃபுல்ஃபில்மெண்ட்டை நாம பார்க்கணும். he was rejected, he was despised. அதே சமயத்துல அவரை கண்டு ராஜாக்களும் பிரபுக்களும் எழுந்திருந்து வணங்கினார்கள். அதையும் நாம பார்க்கணும். அவரை நியாயம் தீர்க்க வேண்டிய அந்த பிலாத்துவே இவரை ராஜா என்று சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணி கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அது எவ்வளோ வருஷங்களுக்கு பின்பாக நடந்ததையும் அப்படியே துல்லியமாக முன்குறித்தே ஏசாயா. அப்ப நான் என்னதான் யோசிக்கிறேன்னா, இந்த ஏசாயாவுக்கு இதெல்லாம் காண்பித்திருந்தாரானால், ஏன்னா தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் அது ஒரு விஷனா தான் காண்பிக்கிறாரு, அல்லது அவர்களுக்கு அது ஒரு சொப்பனமா காண்பிக்கிறார். இதெல்லாம் தரிசனம் தான். அப்ப இந்த தரிசனமாய் அவர் பார்த்திருந்தாருன்னா ஏசாயாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நாம பார்த்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் கூட வேற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ நடந்ததையே இன்றைக்கு அத இன்னைக்கு சினிமாவாக போட்டு காமிக்கிறாங்க. அந்த பேஷன் கிரைஸ்ட் அதை இதுன்னு போட்டு காமிக்கும் போது நம்மால அந்த காரியங்களை பார்க்கும்போது we become so emotional இல்ல? அப்ப அவர் 700 வருஷத்துக்கு முன்பாகவே அப்படி ஒரு காரியத்தை காண்பித்து இப்படியெல்லாம் ஆகும் அப்படின்னு அவர்கிட்ட காமிச்சாருன்னா அவருடைய மனநிலைமை, அவருடைய ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும்னு அதை யோசிக்கும் போது மிகவும் ஆச்சரியமா தான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தாசன், இந்த மேசியா, அவருக்கு சகல அதிகாரமும் உண்டு. அதுதான் நம்ம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு சகல அதிகாரமும் உண்டு. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். ஆனாலும் அவர் எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவராய், எல்லாராலும் ஒதுக்க பண்ணப்பட்டவராய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அதுல அமைதியாய் இருந்தார். இப்படிதான் இருக்கும்னு அவருக்கு முதலையே தெரியும். இதுதான் நடக்கும்னு அவருக்கு முதலையே தெரியும். ஏன்னா இந்த தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அது கர்த்தரால்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த திட்டத்தை அவருக்கு அதை விளக்கி இருப்பார். எப்படி தீர்க்கதரிசிக்கு விளக்கினாரோ அது போல தன் மேசியாவுக்கும் விளக்கி இருப்பார். ஆனா அவர் அத்தனையும் அறிந்தவராகவே தன்னை வாலண்டரியா அதற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் இன்னொரு டைமென்ஷன்ல நாம் அதை நல்லா புரிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய அன்பை நாம புரிந்து கொள்ளவே முடியாது. நம்மளை மீட்கிறதுக்காக who are we? நாம ஏதாவது ஒரு நன்மை செய்யணும், ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னா நமக்கு அதுக்கு எத்தனை கிளாஸஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா? விதவுட் எனி ரீசன் ஆர் வி ஏபிள் டு do something good? Are we able to help, or do we extend our help like that? It is not often இல்ல. நம்ம எதை செய்தாலுமே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு ரீசன் இருக்கு, ஒரு தகுதி இருக்கு. ஒரு தேவையே ஒரு ஒரு தகுதியில பார்த்துதான் நம்ம செய்கிறோம். அப்படித்தான் இருக்கு. ஆனா நம்மை ஆண்டவர் மீட்கும்படியாக நான் மாத்திரம் இல்ல, நீங்க மாத்திரம் இல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு லிஸ்ட் போடவுமா? அவ்வளவு பொய்யர்களுக்கும், அவ்வளவு திருடர்களுக்கும், அவ்வளவு கொலைக்காரர்களுக்கும், அவ்வளவு மது பிரியர்களுக்கும், அவ்வளவு வயலண்ட் பீப்புள்களுக்கும், இப்படிலாம் நம்ம ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்தோம்னா இத்தனை பேர் மேலேயும் அன்பு செலுத்தி ஆண்டவர் தன்னை வாலண்டரியா கொடுத்தாரு. இப்படி இதுக்கெல்லாம், இந்த அவமானத்துக்கெல்லாம் தன்னை விட்டு கொடுத்தாருன்னு சொன்னா
இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாருங்கிற அந்த வார்த்தை, காட்ஸ் லவ் இட்ஸ் சோ வைட், இட்ஸ் சோ ஹை அப்படின்லாம் பாடுறோம்ல, சோ டீப்னு. த ட்ரூ ரியாலிட்டி ஆஃப் இட் இஸ் ஃபெல்ட் நவ். இல்ல, அப்படி ஒரு அன்பு அவர் இடத்துல இருக்கிறதுனால தான் அது குறையாத அன்பு, அது அன்ஸ்டாப்பபிள் லவ், அன்கண்டிஷனல் லவ், இல்ல அன்லிமிட்டெட் லவ். அப்படிப்பட்ட ஒரு அன்பை அவர் கொண்டதினால்தான் நாம் இன்றைக்கு இப்படி அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாமும் ரட்சிக்கப்பட்டு இப்படி வாழ்கிறோம். இது நாம மிகவும் அடிக்கடி யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நாம எவ்வளவோ சமயத்துல இதை மறந்து துணிகரமாய் அவரை காட்டி கொடுக்கிறவர்களாய், அல்லது அவரை பிட்ரே பண்றவங்களா, அல்லது அவரை ஒதுக்கி வைக்கிறவங்களாகவே நாம் இருக்கிறோம் நிறைய விஷயங்கள்ல. ஆனா அதை நாம் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கூட நாம் அதை நினைவு கூற அவசியமாய் இருக்கிறது. பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணும். இது மேசியாட்ட பேசுற மாதிரி. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல். திஸ் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி மெஸ்ஸாயா ஃப்ரம் காட். கர்த்தர் இருந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு பேசேஜ். ஸோ இதுல அவருடைய குறிப்பா அதுல இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே அவர் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து அங்க சொல்வதாக பார்க்கிறோம். இதை எல்லாவற்றையும் அவர் நான் செய்து முடித்தேன் என்று அவர் சொல்றாருல, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இதுதான். அவர் இவ்வளவு காரியங்களையும் இந்த உலகத்திலே நிறைவாய் செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது, நான் செய்து முடித்தேன்னு யோவான் 17ல அவர் சொல்வார், நீர் எனக்கு நியமித்த காரியங்களை எல்லாம் நான் செய்து முடித்தேன். அப்படி என்ன நியமித்தார்? இந்த இதுல வாசிக்கிறோமே, இந்த காரியங்களை எல்லாம் அவருக்கு செய்யபடியாக நியமித்திருந்தார். அவைகளை எல்லாம் அவர் செய்து முடித்து சிலுவையிலே அதை வெற்றி கொண்டார். இந்த வார்த்தைகள் தான், இந்த வாக்கு தத்தங்கள் தான் அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான அந்த மரணத்தையும் அவரால் சகித்து கொள்ள முடிவதற்கு பலனாயிருந்தது. வசனம் நமக்கு மாத்திரம் பலன் இல்லை, ஆண்டவருக்கே அது பலனா இருந்தது. அதனால்தான் அவர் அடிக்கடி அதை பிரயோகித்தார், அதை வாசித்தார், பிரயோகித்தார். அவரே அதை வாசித்தார். நாம பார்க்கிறோம் ஆலயத்துல ஒவ்வொரு வாரமும் கூட அவர் ஆலயத்துல ஜெபாலயத்துல வழக்கம் போல வாசிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதே போல அவர் தன்னுடைய சோதனை நேரங்களில அந்த வசனங்களை அவர் பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினதை நம்ம பார்க்கும்போது, அது எப்படியெல்லாம் அந்த உடன்படிக்கையை அவர் பயன்படுத்தினார், அவர் எப்படி அதை நிறைவேற்றினார்னு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை விடுவித்தார். அது எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் சரி, ஒருவேளை அது பிசாசினால கட்டுண்டவர்களா இருந்தாலும் சரி, அல்லது வேற வழக்கங்களிலே பாவங்களிலே கட்டுண்டவர்களா இருந்தாலும் சரி, அல்லது வியாதிகளினால் கட்டுண்டவர்களா இருந்தாலும் சரி, அல்லது பாதாளத்துக்கு செல்லக்கூடிய, பாதாளத்தில் இருக்கக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய
மக்களையும் விடுவிக்கும்படியாக அவர் அவர் அவ்விடம் சென்று அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அத இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த நிலைமை. அதெல்லாம் இப்ப ரொம்ப நம்ம பேசணும்னா நிறைய நேரம் ஆயிடும். ஆனா நம்ம ஏற்கனவே இதை குறித்தெல்லாம் பேசியிருக்கோம். வெளிப்படுத்தல் விசேஷத்திலேயே நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி அது ஒரு 3 அடுக்கா இருந்துச்சு அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பேதுருவை பற்றி படிக்கும்போது, பீட்டர் எபிசல் படிக்கும்போது அதை குறித்து நம்ம வாசிச்சிருக்கோம். சோ அங்கேயே சென்று அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி இதில் எல்லாவற்றிலும் அதை அவர் செய்யும்படியாக அவர் தன்னை உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டார். வாக்கு தத்தம் வேற, உடன்படிக்கை வேற. இதை நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். ப்ராமிஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் கவனன்ட். கவனன்ட் ஆஸ் அ கமிட்மெண்ட். கவனன்ட்ட செய்யாம நிறைவேற்றாம இருப்பது பெரும் பாவம். அது அது அப்படி செய்யக்கூடாது. ப்ராமிஸ கூட நீங்க சம்டைம்ஸ் என்ன செஞ்சிருவீங்க, மறந்துடுவீங்க, மீறிடலாம். ஆனா உடன்படிக்கையே அப்படி செய்ய கூடாது. கர்த்தர் தன் உடன்படிக்கையை அவர் மீறவே மாட்டார். அதை அவர் நிறைவேற்றுகிறார். ப்ராமிஸையும் நிறைவேற்றுகிறவர், உடன்படிக்கையையும் நிறைவேற்றுகிறவர். வாக்கு தத்தங்கள் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ப்ராமிசஸ் ஆர் நாட் லைட்டர் in life of or in the faithfulness of Jesus Christ. It is both are equally same. Humans வேணா it may be different, but in him the covenant that he made was for all these messianic works. அதை அவர் அப்படியே செய்வதாக நாம் பார்க்கிறோம். அவர் செய்து நிறைவேற்றினதாக பார்க்கிறோம். அப்படி அவர்களை செய்த போது, நிறைவேற்றும் போது அவர்களை முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம், அவர்கள் மேய்ச்சல் அடைவார்கள். அவர்கள் வழியோர இந்த மேசியாவினாலே ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட அவர்களுக்காய் அவர் செய்த நிறைவேற்றின காரியங்களினாலே இந்த ஜனங்கள் மேய்ச்சல் உயர்ந்த இடங்களிலும் மேய்ச்சல் அடைவார்கள்னு பார்க்கிறோம். தட் இஸ் தே வுட் பி ஸ்பிரிச்சுவலி நர்ச்சர்ட். எல்லா இடத்திலும் எல்லா விதமான போஷாக்கிலும் பிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி தே வில் பி ஃபுல்லி நர்ச்சர்ட். இப்போ 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், they will be kept in a place where there is no hunger, no thirst. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர் ரெஸ்டரேஷனை நம்ம இங்க பார்க்கிறோம். அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்துக்கு கொண்டு. அப்ப அந்த மேசியாவுடைய அவருடைய பணியை அவர் நிறைவேற்றும் போது அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய ஜனங்கள் யாராயிருந்தாலும், புறஜாதியாராயிருந்தாலும், உலகத்தில் கடைசியா இருக்கிறவர்களா இருந்தாலும், அவர் அதற்காக தான் உலகத்தில் கடைசியா இருக்கிறவர்களையும் கூப்பிடுறாரு. தீவுகளேன்னு சொல்லி தீவுகள்ல இருக்கிறவரையும் கூப்பிடுறாரு. எல்லாரையும் அழைக்கிறார். எதற்கு? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இந்த ரெஸ்டரேஷனை பெற்றுக்கொள்ள, அந்த மெசியானிக் பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ள. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்களாம்? அவர்களுக்கு பசி இல்லை, உஷ்ணம் இல்லை, அவர்களுக்கு எதுவுமே தேவை இல்லாதபடி அவர்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த தீர்க்க தரிசன காலம் வேற காலமா இருந்ததினால அந்த காலத்திற்கு குறித்து நாம அது எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்றது டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். நிச்சயமா நமக்கு தெரியும், we will be taken to a land where there is no need, where there will be no worry, where there will be no thirst. அப்படிலாம் நமக்கு தெரியும். அதாவது இட்டர்னல் கிங்டம், த நியூ ஜெருசலம். பட் இந்த இம்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட் அவர் எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னா, இந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் திரும்ப வரும்போது அவர்களை எப்படி நடத்தி வருவார் அப்படிங்கிறதுக்கு இங்க அந்த ஒரு அடையாளமாக அதை சொல்லுவதாக அவர் சொல்றார். நியர் ஃபுல்ஃபில்மெண்ட் இஸ் ஃப்ரம் தி எக்ஸைல். டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் இஸ் வென் வி கோ டு த இட்டர்னல் கிங்டம். இதுதான் அவருடைய தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம்.
இப்ப இங்க வரும்போது அவர்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு எந்த தேவையும் இருக்காது. அவர்கள் வழியெல்லாம் அவர் செவ்வைப்படுத்துவார். அவர்கள் இங்க வரும்போது தூர தேசத்திலிருந்து வந்தாலும் தேவை அவர்களுக்கு பசியோ தாகமோ இல்லாதபடி வழியிலெல்லாம் அவர்களை காத்து கொள்வார். அப்ப வர வழியில மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், பாதைகள் எல்லாம் உயர்த்துவேன் அப்படின்னு அவர் சொல்லி, அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், அவர்கள் சீனியும் தேசத்திலிருந்து வருவார்கள். இன்னைக்கு இந்த சீனியும் தேசம்னா என்னன்னு இன்னும் அது சரியா விளக்கம் வரல. ஒரு பக்கம் அது பாபிலோனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது சீனா தேசத்திலிருந்துன்னு தான் நிறைய பேரு அதை வந்து அப்படியா எடுத்துக்கிறாங்க. தட் மீன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ரம் நார்த் ஃப்ரம் எவ்ரிவேர் பீப்புள் வில் அசம்பிள் இன் இஸ்ரேல். அதுதான் நம்ம இங்க பார்க்குற காரியம். அதற்கான காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குங்கிறதையும் நாமளும் செய்திகளின் மூலமா தெரிந்து கொண்டே வருகிறோம். இப்போவும் அதற்கு வழிகள் எல்லாம் அவர் உயர்த்துவார், அவர் செய்வார். மேசியாவுடைய இன்னொரு பணி என்னன்னா, இதையெல்லாம் அவர்களுக்கு ஆயத்தமாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்க தரிசன மூலமாக அவர் சொல்வதாக நாம் அதை பார்க்கிறோம். சோ கர்த்தரை சேருவதற்கு, கர்த்தருடைய ஜனங்கள் ஒன்றாகுவதற்கு தடைகளாய் எதுவும் இராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆனா தடைகளை நாமே உருவாக்கி கொள்ளக்கூடாது. இருக்கக்கூடிய தடைகளை வெளியே இருக்கிற தடைகளை அவர் வந்து தகர்த்து நமக்கு எல்லாம் செய்து கொடுப்பாரு. ஆனா நிறைய சமயங்கள்ல கர்த்தரோடு நெருங்குவதற்கு நாமே தடைகளை உருவாக்கி கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையா நாம பெற்றுக்கொள்ள முடியாதபடி நாமே காரியங்களை செய்து விடுகிறோம். அவ்விதமாய் நாம செய்யக்கூடாது என்பதுதான் இங்க நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி. சரி, அது மழையா இருந்தாலும் சரி, அது பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது அது ஒரு தனி ஏமாற்றங்களா இருந்தாலும் சரி, அல்லது தோல்விகளா இருந்தாலும் சரி, சோதனைகளா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே அவரால் மாற்ற முடியும். பிகாஸ் காட் இஸ் சாவரன். அவருடைய நோக்கமே நம்மை திரும்ப கொண்டு வந்து சேர்த்துவதுதான், நம்மை ஒன்றாய் சேர்ப்பது, கேதரிங் அஸ் அண்ட் டேக்கிங் அஸ் ஹோம். அதுதான் அவருடைய நோக்கம். சோ அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியை களிக்கூறு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இந்த எல்லா ப்ராஃபட்டிக் சாப்டர்ஸ்லையும், ஸ்பெஷலி ஐசையாவுடைய சாப்டர்ஸ்லையும் நடுவுல அவருடைய நியாய தீர்ப்பு அல்லது அவருடைய நன்மைகளை சொல்லும்போது he will draw attention from his creation. அவர்களுடைய நியாயத்தை அவர் ஜஸ்டிஃபை பண்ணி அந்த கிரியேஷனோட பேசுறத பார்க்கிறோம், அல்லது கிரியேஷனோட சேர்ந்து துதிக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப குறைவில்லை. நாம அப்படி கிரியேஷனோட சேர்ந்து துதிக்கிறோமா, இல்ல கிரியேஷனோட சேர்ந்து களி கூறுகிறோமா? இல்லை. ஆனா கர்த்தர் அதை செய்கிறதை நாம் இந்த இதுல பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் நியூ விச் வி ஷுட் லேர்ன் டு நாட் ஓன்லி என்ஜாய் த கிரியேஷன் பட் ஆல்சோ பிரைஸ் காட் அலாங் வித் கிரியேஷன். இப்போ இங்க பாருங்க, வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களி கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். எதுக்கு? தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். ஒரு நம்பிக்கையான வசனத்தை சொல்லி அவர் சொன்ன எல்லா காரியங்களையும் அங்க அவர் அறிவித்து, இதற்காக நீங்க எல்லாரும் களி கூறுங்க அப்படின்னு அவர் சொல்வதாக நாம பார்க்கிறோம். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது சியோனே, சியோனோ, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா அவங்க இப்ப சிறையிருப்புல இருக்காங்க. அப்படி சிறையிருப்புல இருக்கிற அந்த சொந்த ஜனங்கள் இன்னும் போகவே இல்லை. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏசாயா காலம் ப்ரீ எக்ஸைல். ஆனாலும் அந்த ஜனங்களுடைய இது எப்படி இருக்கும்னு இவர் இங்க சொல்லிக்கிட்டே இருக்காரு.
அத பாடலா ஒரு போயமா சொல்றாரு. கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் அப்படின்னு சொல்லி நாம அங்க பார்க்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி தான் நம்மள அநேகர் பல சூழ்நிலைகள்ல நாம் எதிர்பார்த்தது நிறைவேறாத போது, அதே சமயத்துல மற்றவங்களுக்கு எல்லாம் நிறைவேறிட்டு இருக்கும்போது அவங்க கேட்காமயே அவங்களுக்கு நிறைவேறுது. நான் இவ்வளோ தூரம் வேண்டிக்கிறேன், ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் நமக்கு வரும்போது, ஏமாற்றங்கள் நேரிடும் போது, தோல்விகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது நாம் என்ன சொல்லிடுறோம்? கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்து விட்டார் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துலதான் நம்ம பார்த்தோம், நம்ம முதலே சொன்னது போல அவருடைய அந்த எல்ஷடாய் ஒரு மதர்ஸ் லவ் ஆஃப் கிரைஸ்ட், மதர்ஸ் லவ் ஆஃப் அவர் காட் வி கேன் see here. அதாவது என்னன்னா, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அருமையான ஒரு வசனத்தை அவர் சொல்றாரு. நான் உன்னை கையை விடவே இல்லை, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, நான் உன்னை மறக்கவும் இல்லை. ஏன்னா என் உள்ளங்கையில நான் என்ன பண்ணிருக்கேன்? உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அதாவது இப்ப நாம இதை கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். God is not unrighteous to forget your work and labor of love, which you have shown toward his name, in that you have ministered to the saints and to ministers. அதாவது எபிரேயர் 6:10 அது என்ன சொல்லுது அப்படின்னு நாம பார்த்தோம்னா, 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீ கர்த்தருக்கு செய்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு செய்கிறது, நீ செய்து கொண்டு இருக்கிறது எல்லாவற்றையும் அவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. So God is a righteous God who remembers everything that we do towards his kingdom. அது யாருக்காக செய்தாலும் சரி, அவருக்காக செய்தாலும், நேரம் அவருக்காக செய்யறதா இருந்தாலும், அவருடைய ஊழியர்களுக்காக செய்யறதா இருந்தாலும், ஊழியங்களுக்காக செய்யறதா இருந்தாலும், செய்ததாலும் செய்திருக்கிறதுனாலும் எல்லாவற்றையும் அவர் மறக்காத தேவன். எவ்வளோ ஒரு ஆறுதலான தேவன் இல்ல? எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தைகள். நாம இதையெல்லாம் விளங்கிக்காம தான் என்ன சொல்றோம்? கர்த்தர் என்னை கைவிட்டாரு, என்னை மறந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்கே நமக்கு வார்த்தை மூலமா கர்த்தர் நமக்கு அதை திரும்பவும் நினைவூட்டுகிறார். இப்ப நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்து போன போது கூட கர்த்தர் அவர்களை மறக்கவில்லை. நீங்க அடுத்ததா அவர்கள் அப்படி மறக்கிறதை கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னு சொன்னா, அவர் அநீதி இல்லாத தேவனா இருக்கிறபடினால நாம் அவரை மறக்கும் போது அது நமக்கு என்னவாகிறது? அநீதியாகிறது. அவர் நீதி உள்ளவரானதுபடினாலே நமக்கு நீதி கிடைத்தது. ஆகவே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்ப அவர் மறக்காமல் மறப்பதை அநீதியாய் கருதுகிறார். அதனாலதான் அவர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அப்போ நாம அவரை மறந்துட்டோம்னா
அது நமக்கு எப்படி ஆயிடுது? அநீதி ஆகி விடுகிறது. அநீதி எல்லாம் பாவம். நாம அந்த பாவமாய் அது நம்ம மேல் விழுகிறதை பார்க்கிறோம். சோ நாம என்னைக்குமே கர்த்தரை மறந்துடக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு சும்மா சாதாரணமான காரியம் அல்ல அது. கர்த்தரை மறப்பதோ, கர்த்தர் செய்த காரியங்களை மறப்பதோ அது பாவமாகி விடுகிறது. ஏன்னு சொன்னா அது நமக்கு இட் பிகம்ஸ் அன்ரைச்சியஸ் ஃபார் அஸ், பிகாஸ் காட் இஸ் நாட் அன்ரைச்சியஸ் டு forget our works. So God is righteous, and so we become righteous. And when God considers something as unrighteous, it becomes unrighteous for us also. And so directly it becomes a sin upon us. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு மேத்தமேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி. We should understand this. அடுத்ததா 44ஆம் அதிகாரம், இதே ஏசாயா 44ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம், அவர் நமக்காய் செய்த எல்லாவற்றையும். எதற்காய் அவர் செய்தார்னா, நம்மை மறக்காமல் இருப்பதற்காக, நாம் செய்த காரியங்களை மறவாமல் இருப்பதற்காக, நாம் அவரை மறவாமல் இருப்பதற்காக, நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நாம அங்க பார்க்கணும். சோ அவரை பொறுத்தவரை த மோஸ்ட் செல்ஃபிஷ் திங் என்ன அப்படியா இருக்கும் அப்படின்னா, அவரை மறப்பது, அவர் காட்டின இரக்கத்தை மறப்பது, அவர் காட்டின கிருபையை மறப்பது. இந்த பாவத்தை நாம் என்றுமே செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அந்த இன்ஸ்கிரைப் அப்படிங்கிற வேர்டுக்கு அர்த்தம், ஹீப்ரு வேர்டு என்னன்னா டு கட் இன் டு, டு சிசில் இன் டு, கையில வெட்டி 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 செதுக்கி வைத்திருக்கிறார். அப்போ நம்ம கையில அந்த மாதிரி வெட்டி செதுக்கி வைக்கிறதுக்கு அவர் நம்முடைய காரியங்களை அவர் கையில வச்சிருக்கார். நமக்கு ஆச்சரியமா இருக்கும்ல, உலகத்தையே அத்தனை கோடி கோடி ஜனங்களுடைய லைஃப்ஸையும் அவர் அப்படி வச்சிருக்காரு. அதுல ஸ்பெஷலா தன்னுடைய பிள்ளைகள உள்ளங்கையில வச்சிருக்காரு. நம்ம அப்படியே வச்சிருக்கிறார் கையில. அதனாலதான் தோமா கிட்ட சொன்னாரு, நீ என் உள்ளங்கைய தொட்டு பாரு அப்படின்னு. அதுல அவ்வளவு விசேஷம் இருக்கும். நீ கண்ணில் பார்த்ததோட பத்தாது, நீ உள்ள தொட்டு பாரு அப்படிங்கிறாரு. ஏன்னா அங்க அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களையும் அதற்குள்ள அவர் வச்சுக்க. இப்போ இவ்வளோண்டு சிப்புக்குள்ள எத்தனை விஷயங்களை வச்சிடறாங்க இல்லையா இன்னைக்கு. ஏன்னா ஆண்டவர் கையில அதை வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். உலகத்தையே அவர் வச்சுக்குவார் இல்ல, அவரால் வச்சுக்க முடியும், அவரால் அதை பார்க்க முடியும். இன்னைக்கு ஏஐ என்ன பிஐ என்ன, அவரால் எல்லாம் முடியும். அவரால் எல்லாவற்றையும் பார்க்கவும் முடியும். அது இது உங்களுக்கு பழக்கம், இது ஒரு பழக்கமாவே இருந்தது. எப்படின்னு சொன்னா, இந்த உள்ளங்கையில வரைஞ்சு வைக்கிறேங்கிறது யூதர்களுடைய ஒரு பழக்கம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயத்த மாத்திரம் பார்த்துட்டு முடிச்சிடலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும். நாம என்னமோ நினைச்சிட்டோம் பேண்டுன்னு இல்ல, கையில அடையாளம்னு நினைச்சோன்னா நம்ம இப்ப எல்லாம் பேண்டு போட்டுக்கிறாங்களா, அந்த மாதிரி பேண்டுன்னு நினைச்சோம். பட் ஆக்சுவலா இட் இஸ் டு பி இன்ஸ்கிரைப்ட் இன் தேர் ஹேண்ட்ஸ். இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கையிலே அதை அடையாளமாக அவங்க இப்படி இன்ஸ்கிரைப் பண்ணுவாங்களாம். கல்லுல வெட்டி செதுக்குறாங்களா, கல் வெட்டு, அது மாதிரி கை வெட்டு உள்ளுக்குள்ள அப்படி செய்வாங்களாம். அது முக்கியமா எப்ப பண்ணுவாங்களாம்? பாஸ் ஓவர் ஃபீஸ்ட்ல அதை செய்வாங்களாம். ஸோ பாருங்க, அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவமா இருந்திருக்குன்னு. அதே பழக்கத்தை தான் அவர் அங்க விளக்கமா சொல்றாரு. நான் உங்களை என் கையில வரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது இது எதுக்கு அடையாளம்? அவர் பரிசுத்தரா இருக்கிற மாதிரி நாமளும் பரிசுத்தரா இருக்கணும்னு அன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அந்த மாதிரி அவர்கள் பொறித்து கொண்டார்கள். நாம் அப்படி அவருடைய வார்த்தைகளை மனதிலே பொறித்து கொள்ளணும்.
நம்மை அவர் தன்னுடைய உள்ளங்கையில அவர் பொறுத்து கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறார். மொத்தத்துல நாம அவ்வளவு we are so close to him, we are so intimately related to him, personally related to him. அவருடைய அன்பை தான் இந்த பாடல்ல அதிகமாய் நாம் பார்க்கிறோம். அவர் எவ்வளவு தன்னை விட்டு கொடுத்து, எல்லா அதிகாரம் அவருக்கு உண்டு, உரிமை உண்டு, பவர் உண்டு, கடவுளுக்கு ஈக்குவலா இருக்க வேண்டிய அவர் நமக்காக ஒரு அடிமையாக, ஒரு சர்வெண்டாக, ஒரு பெரிய பொறுப்போடு, உலகத்தையே மீட்கக்கூடிய ஒரு பொறுப்போடு இந்த உலகத்துக்கு வந்து அவ்வளவையும் அவர் நிறைவேற்றி, அதுக்குடைய கிளைமேக்ஸ் தான் அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறது. அந்த பாதை எவ்வளவு கடினமான பாதையா இருந்தாலும் ஒரு 2 ஸ்டெப் பார்த்தோம். ஒதுக்கப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், ரிஜெக்டட் அண்ட் டிஸ்பைஸ்ட். அதை மாத்திரம் இன்றைக்கு இதுல பார்க்கிறோம். இன்னும் வர வர இந்த அதிகாரங்கள், இந்த சாங்ஸ் ஆஃப் மெசையால நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம், இன்னும் எவ்வளவு பாடுபடுறாருன்னு சொல்லிட்டு. அவ்வளவு பாடுகளையும் அவர் நமக்காக சகிக்கிறார். இட் இஸ் ரியலி கிரேட். இட் இஸ் இந்த 49 இருந்து இந்த 55க்குள்ள இருக்கிறப்போ இந்த சிலுவை காட்சியையும் சிலுவை பாதையையும் கர்த்தருடைய அன்பையும் அவர் மேசியாவாக நமக்காக செய்த எல்லா காரியங்களையும் ஒரு மாதிரி அதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போமானால் இது மிகவும் ஒரு அர்த்தமுள்ள அதிகாரங்களாய் உண்மையாகவே நமக்கு இன்னும் ஒரு புது ரீகமிட்மெண்ட், ரீடிவோஷன் அப்படியாக அதை நம்மை செய்யக்கூடிய விதமாய் இந்த அதிகாரங்கள் அமையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நாம் அதற்காக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை அப்படி வழி நடத்தட்டும். மீதியான வசனங்களை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு உங்களுடைய அன்பின் ஆழத்தை ஒரு கிளிம்ஸ் ஆஃப் இட் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர் சுவாமி. நாங்க ஆச்சரியப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்க எங்களை பூசுகிறது சுவாமி. உண்மையாகவே in what way are we worthy, Lord? It makes us so humbling. It is so making us so low. Lord, you are so great. அவ்வளோ பெரிய ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுக்காக இவ்வளவாய் உம்மை தாழ்த்தி, இவ்வளவாய் நீர் விட்டு கொடுத்து, இவ்வளவாய் எங்கள் மேல அன்பு கூற நாங்கள் ஏமாத்துறோம் சுவாமி. உண்மையாகவே நாங்கள் ஏமாத்துறோம் தாப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் கூட நீர் மன்னியும், எங்களை நினைவு கூறும். நாங்கள் எப்பொழுதாவது ஆண்டவரே நீர் எங்களை மறந்துட்டீர், எங்களை நினைக்கல, இப்படிலாம் நாங்க யோசிச்சிருந்தோம்னா ஒரு விஷயம் கூட எங்களை நீர் மன்னியும் சுவாமி. இந்த கிருபைகளை நாங்க மறந்தவர்களாக, இரக்கத்தை மறந்தவர்களாக இருந்திருப்போமானால் ஒரு விஷயம் கூட எங்களை மன்னியும் தாப்பனே. எங்களை நீர் திரும்பவுமாய் புதுப்பியும். உம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் நீர் எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறீரோ, உம்முடைய எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கும் நீர் கிருபத்தார். அவ்வப்பொழுது உற்சாக வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறீர். நான் திரும்ப கட்டுவேன், நீ உன் மதில் என் முன்னாலதான் இருக்கு, நான் உன் கூட இருக்கேன், நீ தனியா இல்ல, நீ இப்படியெல்லாம் ஒரு பெரிய தேசத்துக்குள்ள அழைத்து செல்ல போகிறேன், இப்படி எல்லாம் எங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு நடுவுல you are giving us a boost and giving us an encouragement, Lord. You are such a loving God. ஆண்டவரே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம் சுவாமி, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் ஊக்கத்தோடு, இன்னும் தொடர்ந்து உடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபத்தாரும். இந்நாளிலும் வர மறந்த மக்களை ஆண்டவரே நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என்ன சூழ்நிலைன்னு தெரியல, அடுத்த வாரத்துல தயவாய் அவர்களை எல்லாம் அழைத்து வரும். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆசீர்வாதம் எங்களோடு கூட தங்கி இருப்பது, ஆற்றிக்கொள்ளும் வழி நடப்பது நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you everyone. Thank you. God bless you. God bless you.